ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. விக்ரம் அதான் சொல்கிறேன், விக்ரம் சும்மாவே இருக்க மாட்டார். கண்டிப்பாக காலையில் ஏதோ ஒரு 7:30 கூட்டுவார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வேலையை பண்ணிட்டார். நேற்றே வந்துட்டு பிரஜனை வந்து நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிட்டார். முந்தானத்து சரி, நேற்று சரி. அதுவும் வந்து குறிப்பாக விக்ரமுக்கு அகென்ஸ்டாக பிரஜனை என்னென்ன பேசுகிறாரோ எல்லாத்தையுமே வந்துட்டு லிஸ்ட் அவுட் போட்டு அவருக்கு என்ன வகையில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அதோட முடிச்சிடணும். ஆனால் காலையில் என்ன பண்ணுறாரு விக்ரம், அடுத்த 7:30 ஆரம்பிக்கிறேன். ஏன்னா விஜய் பார்வதி கூட ஆரம்பித்தா அது வேறு மாதிரி போகுது. அது ஏற்கனவே குறும்படம்லாம் போட்டு கிழிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேண்டாம், அடுத்த டார்கெட் நம்மளுக்கு பிரஜன்னு சொல்லிட்டு காலையிலே ஆரம்பித்து காலையில் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப கேவலமாக கலாய்க்கிறேன். ஒரு பாட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் அந்த பாட்டு இருக்கும். அந்த டியூனை வச்சு அவர் என்ன பாடுறாருன்னா, போடாத சீனு எல்லாம் போட்டவங்க ஷோவை விட்டு போன கதை உனக்கு தெரியுமான்னு பாடுறாரு. அடுத்தது வந்துட்டு நீ சொல்லிட்டு வந்தது என்ன, நீ இங்கே செஞ்சது என்ன, அப்புறம் வந்துட்டு என்னது உண்மை என்ன உனக்கு புரியுமா. அங்கே வந்துட்டு இவர் பிரச்சனை அப்படியே செம்ம காண்டில் அப்படியே துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. அவரும் ரசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, பட் செம்ம காண்டாகிறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஒன்றும் ஷோவுக்கு ஹீரோ இல்லையே. அவர் அங்கங்கே சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நான் வந்து இங்கே ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவார். பார்த்திங்களா? தான் அவங்களோட ஈகோவை டச் பண்ணுறாங்க. அவரை வந்துட்டு அதாவது முடிவு பண்ணிட்டாப்புல. ஹாட் சீட்டில் ஆல்ரெடி பிரச்சனை இருந்தாப்புல. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஓட்டு கம்மியாக இருக்கின்ற விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இவரை வந்து நம்ம வந்து அதே மாதிரி இவர் வந்து என்ன செஞ்சாலும் வெளியில் வந்துட்டு அது பெருசாக தெரியலன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். விஜய் சேதுபதி கேட்க மாட்டான்றதை புரிஞ்சுக்கிட்டாப்புல. நம்ம கழுத்தில் மிதிப்போன்னு சொன்னதையே வந்து சொல்லலை, பூசி மொழிட்டார் விஜய் சேதுபதி. அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம பண்ணால் வந்து வராது, நம்ம வந்து காமெடின்ற ஒரு பேரில் வந்துட்டு வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பிரஜனுக்கு வந்து சங்கு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டிப்பாக வந்து பிரஜனை வந்துட்டு ஏற்கனவே விஜய் சேதுபதி சொன்னதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிருக்கும், மன உளைச்சல் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு இனம் புரியாத ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடைசியாக வந்துட்டு ஈகோ ஒன்றும் ஷோவுக்கு தேவை பீரோ இல்லையே, இப்படியே பண்ணால், அதாவது நீ ஒன்றும் ஷோவுக்கு ஹீரோ இல்லையே, ஈகோ ஒன்றும் இந்த ஷோவுக்கு பீரோ இல்லையே, இப்படியே பண்ணால் 100 நாள் நீ தாண்ட மாட்டப்பா. காலையிலே அங்கே அரோரா உடனே பிரஜன் தானே அப்படின்னு இப்படியே டைரெக்டாக வந்து இது பண்ணுறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பிரஜன் வந்துட்டு பேசுகிறாரு, நான் இல்லைன்னு சொல்ல, பேசும்போது வாயா விட்றாரு, ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதெல்லாம் போக எல்லாருமே பேசின ஆட்கள் தான். எல்லோரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கம்முருதன் தாஸ், விஜய் பார்வதி, விக்ரம் எல்லாம் பேசினாங்க தான். விக்ரம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சைலண்ட்டாக இருந்து எல்லோரும் நல்லா நடித்து ஏமாற்றிட்டு வந்தவர். கெமி எல்லாருமே பேசினாங்க தான். இப்போ வந்துட்டு அடி வாங்கி மாறி இருக்காங்க. இப்போ இவர் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, வாயை விட்டுருக்காரு, அடி வாங்கிட்டாரு, திரும்ப மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவரை பிடிச்சி காலையிலேயே வந்துட்டு நோண்டுனா இது எப்படி இருக்கும்? காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சோடனே அவர் நோண்டுற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை வந்து விக்ரம் வந்து பண்ணுறாருன்னா அப்போ எவ்வளோ வன்மம் வந்து ஒரு மைண்டுக்குள்ளே வச்சுருப்பாருப்பாங்க விஜய் பார்வதி மேலே, சாண்ட்ரா மேலே. இப்போ இவரை வந்துட்டு இன்னொரு விஷயம் எனக்கு சம்ப கோவம் என்னென்னா, இப்போ இவங்க பண்ண தப்புகள்லாம் வந்து சொன்னாங்க. பிக் பாஸ் சொல்லியும் அந்த வேலையை செய்யலைன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா திவ்யாவும் கிழிச்சார். அதுக்கு மேற்பார்வை இவரை போட்டாங்க. இவர் வந்துட்டு சைலண்ட்டாக இருந்தார் கூட இருக்கும்போது. ஏற்கனவே அவங்க கோவத்தில் இருக்காங்க யார் மேலே, விக்ரம் மேலே. விக்ரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அங்கே சொன்னார். அந்த நேரத்தில் வந்து பிக் பாஸும் இந்த ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. இவர் வந்து நிறைய விஷயங்கள் வெறுப்பேற்றிட்டே இருந்தார், ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தார். அந்த ட்ரிகரிங்கை வந்துட்டு ஏன் இவர் கேட்கவே இல்லைன்றது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். இந்த வேலையை அவர் திரும்ப பண்ணிகிட்டு இருக்க ஒரு பேர் பாருங்களேன், விக்ரமை விட ட்ரிகர் விக்ரம் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. எல்லாரையும் பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே ட்ரிகர் பண்ணுவார். சண்டை போடும்போது, அழும்போது, டான்ஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரிகரிங்கு. அப்போ அவங்க கொதிப்பாங்க, அப்படியே சைலண்ட்டாக போயிடுது. நீ மாட்டிக்கிட்டேலாம், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரிகர் விக்ரம் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். காலையிலே இது தேவையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.